இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் சொம்பு தன்னுடைய பிள்ளை என வழக்கு தொடர்ந்தது கரடி. DNA சோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவு. ஜியோ 1GB நெட் பத்தவில்லை என்று சென்னை மெரினா பீச்சில் ஸ்டாலின் சட்டை கிழிப்பு போராட்டம். சமூக வலைதளங்களில் தன்னை கலாய்க்காமல் புது உறவுகளான சசிகலா, தமிழிசை, ஸ்டாலினை கலாய்க்கிறார்கள். விஜயகாந்த் கண்டனம். தன்னுடைய கையை கதற கடுத்து விட்டார்கள். நடிகர் புன்னூஸ் அனிருத் மேல் பாடகி புசித்ரா குற்றச்சாட்டு. கடுப்பில் மேட்டரை ட்விட்டரில் அம்பலப்படுத்தினார். பாகுபலி 2ஆம் பாகத்தில் குதிரைக்கு பதிலாக அனுஷ்காவையும் சத்யராஜையும் பயன்படுத்திய இயக்குனர் ராஜமௌலி. சாகசம் 2ஆம் பாகம் படத்திற்கு தடை. பிரசாந்த் ரசிகர்கள் அதிர்ச்சி. படத்தை வெளியிட கோரி சாலை மறியல். தன்னை பிடித்த 7 நாட்டு சனி இன்றோடு முடிந்தது. உற்சாகத்தில் நடிகர் சொம்பு. வணக்கம். வதந்தி டிவி செய்திகள் வாசிப்பது பாண்டை தம்பி மற்றும் பாண்டை தங்கச்சி. ஜியோ 1GB நெட் பத்தவில்லை என்று நேற்று மெரினா பீச்சில் ஸ்டாலின் சட்டை கிழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான கட்டுமர உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களது சட்டையை கிழித்துக் கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். மேலும் இந்த போராட்டம் குறித்து ஸ்டாலின் நம் நிருபருக்கு அளித்த பேட்டியில், நேற்று இரவு 10 மணி அளவில் தலைவரும் நானும் பாகுபலி 2ஆம் பாகத்தை டவுன்லோட் செய்வதற்கு அமர்ந்திருந்தோம். ஜியோ இணைய சேவை நாளொன்றுக்கு 1GB என்று தம்பி முகேஷ் அம்பானி கொடுத்திருந்தார்கள். அது திடீரென வேலை செய்யாத காரணத்தினால் நாங்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளானோம். அது மட்டுமில்லாமல் ஜியோ நாளொன்றுக்கு 5GB உயர்த்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. சார் 2GB தரப்போறேன்னு சொல்றாங்களே சார். 2 வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? 5GB தர வர சட்டையை கிழிச்சிட்டு மெரினா பீச்சில் நிற்பேன். நடிகர் பிரசாந்த் நடித்து வெளிவந்த சாகசம் 1ஆம் பாக வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அதன் தொடர்ச்சியாக சாகசம் 2ஆம் பாகம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இன்று காலை பிரசாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் சாகசம் 2ஆம் பாகம் வெளிவராது என அறிவித்தார். இதனால் பிரசாந்த் ரசிகர்கள் மிகவும் வேதனை அடைந்தனர். ஆங்காங்கே சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். காற்று வெளியீடு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய தியேட்டர் இருக்கு. என் தலைவன் படத்துக்கு ஒரு தியேட்டர் கூட இல்லையா? ஒன்னு சொல்லிக்கிறேன், என் தலைவன் படம் வராம பாகுபலி 2 ரோபோ 2 வந்தது, தியேட்டரே கொளுத்திடுவோம். சாகசம் பாகம் 2 வெளிவரதுக்கு என்னென்ன போராட்டம் செய்யணுமோ அவ்வளோ போராட்டத்தையும் நாங்கள் பண்ணுவோம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சாகசம் பாகம் 2 கண்டிப்பா வரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் சாகசம் 2ஆம் பாகம் மீண்டும் வந்து நம்மை கொல்லும். நேற்று முன்தினம் காட்டிலிருந்து தப்பி உடைந்த கரடி ஒன்று நடிகர் சொம்பு தன்னுடைய பிள்ளை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தன்னுடைய பிள்ளையை TTR சிறு வயதிலே காட்டுக்கு வேட்டையாட வரும்போது அபகரித்து விட்டதாக நீதிமன்றத்தில் அது கூறியது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி சுந்தரராஜன் அவர்கள் கரடிக்கு DNA சோதனை நடத்த அரசு மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார். சார், கரடி உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து குறித்து உங்க சுட்டு வட்டாரங்க இங்க ரொம்ப பீதியில இருக்கிறதா பேசிக்கிறாங்களே சார். இன்னைக்கு வேணா அந்த கரடி எனக்கு காட்டலாம் பீதி, ஆனா நாளைக்கு நான் கோர்ட்ல போடுற போர்ட்ல அந்த கரடிக்கு ஆக போது பார் பேதி. சார், ரைமிங் நல்லா தான் இருக்கு, பட் உங்க கையில பயம் உதறல் தெரியுதே சார். சார் ஸ்டைலி சார், இது வேர்ட்ல 2 பேர்னால சார் இந்த மாதிரி பண்ண முடியும். ஒன்னு நானு, இன்னொன்னு என் சன்னு. எங்க அந்த கரடி இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க சார் பாப்போம். தான் குடிக்க வைத்திருந்த பீரில் கோட்டரை கலந்து புன்னூசும் சனிருத்தும் தன்னுடைய கையை மாறி மாறி கடித்ததாக சிங்கர் புசித்ரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு நடிகர் புன்னூஸ் அளித்த பேட்டியில், முதலில் புசித்ரா தன்னுடைய காலையும் சனிருத்துடைய மூக்கையும் கடித்ததற்கு பிறகே தாங்கள் இவ்வாறு செய்ததாக கூறியுள்ளார். சார், கடைசி கேள்வி, உங்களை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை கிளம்புறதுக்கு என்ன சார் காரணம்? யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் தன்னை கலாய்க்காமல் தமிழிசை, சசிகலா, ஸ்டாலின் போன்றவர்களை கலாய்க்கிறார்கள். இது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பேஸ்புக்கில் மீண்டும் தன்னை கலாய்த்து மீம்ஸ் போட வேண்டும். இது எனக்கான இடம், யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என விஜயகாந்த் மீம்ஸ் கிரியேட்டருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தங்களது பருப்பு வேகாத நிலையில் பீட்டா அமைப்பினர் பாகுபலி 2ஆம் பாகத்தில் குதிரை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்தனர். இதனால் கடுப்பாய் போன இயக்குனர் ராஜமௌலி அனுஷ்காவுக்கும் சத்யராஜுக்கும் குதிரை வேடம் போட்டு படத்தை முடித்தார். இதற்கு சக நடிகர் நடிகைகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எங்க பீரியட்லாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். மனுஷங்களை மனுஷனா பாருங்க, மிருகமா பார்க்காதீங்க. அதனாலதான் நான் நாடகத்துக்கு போயிட்டேன். சினிமால பீட்டா அமைப்பினர் நுழையிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் மூக்க நுழைச்சி ஒரு நல்ல பதிலா கொடுக்கணும். தயவு செஞ்சு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு டைரக்டர்ஸ் யாரும் நடிகர்களை மிருகமாக பயன்படுத்தாதீங்க ப்ளீஸ். இதை நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா, என்னுடைய கழுத்து ஆன மாதிரி எந்த நடிகர்களுக்கும் ஆகக்கூடாது. நடிகர்களை நடிகராக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்டர்ஸ் ப்ளீஸ் பீட்டா அமைப்பினர்கிட்ட பேசுங்க.
இந்தியாவில் இனி தங்கம் மற்றும் வெள்ளிகள் செல்லாது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தங்கம் மற்றும் வெள்ளிகள் வைத்திருப்பவர்கள் அருகில் இருக்கும் இரும்பு கடைக்கு சென்று இரும்புகளாகவும் பித்தளைகளாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என சுரேந்திர மேடி நேற்று அறிவித்தார். இதனையடுத்து தமிழகத்தில் பெரும்பாலான அடகு கடைகள் மற்றும் நகை கடைகள் அடைக்கப்பட்டது. हम राजस्थान में आ रहा हूँ, हमारा गोल्ड का दुकान मोदी जी बंद गया, हम क्या करते हो? हम आज मैं राजस्थान चलतो, राजधानी एक्सप्रेस में हमको राजस्थान चलतो. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். சார் வணக்கம். பிரபு, என்ன பிரபு, மோடி தங்கம் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு, என்னாச்சு திறப்பு விழா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்ப கல்யாண இரும்பு கடையா மாறிடுச்சு. நாம வாங்குற ஒவ்வொரு கிலோ இரும்புக்கும் 1/2 லிட்டர் குரூடாயில் இலவசமா தர்றாங்க நம்ம கல்யாண இரும்பு கடை. யாரால தர முடியும்? முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாம துரு பிடிக்காத சுத்தமான இரும்பு வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம கல்யாண இரும்பு கடை. மொத்தத்துல இன்னொரு புரட்சி போராட்டம், அப்படித்தானே? சூப்பர் சார், மறக்காம திறப்பு விழாக்கு சரக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அன்னைக்கு சைடிஸ் நம்ம வீட்டுல தான். ஓகே, யா ஷோ, see you, bye. ஷங்கர் இயக்கி வரும் எந்திரன் 2ஆம் பாகத்தில் ரஜினி ஹீரோவாகவும் அக்ஷய்குமார் வில்லனாகவும் நடிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நம்ம நிருபர்களுக்கு அக்ஷய்குமார் அளித்த பேட்டியில் தான் தினமும் நாள் தவறாமல் ஷூட்டிங் செல்வதாகவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சாரை ஒரு தடவை கூட பார்க்கவில்லை என வருத்தத்துடன் தெரிவித்தார். ரஜினி சாரோடி நடிக்கிறதுக்காக தான் நான் தமிழ் சினிமாக்கே வந்தேன். ஆனால் டைரக்டர் சங்கர் என்னை நல்லா ஏமாத்திட்டாரு. டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை பார்க்க முடியாது. அவரை மாதிரி உள்ள பொம்மையும் அவர் மாதிரி டூ போட்ட ஒரு ஆளையும் தான் நடிக்க வச்சு என்னை ஏமாத்திட்டாரு. இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜி வந்ததுலேருந்து தமிழ் சினிமா ரொம்ப கெட்டு போச்சு. நேற்று ட்ரிபிள் ஷூட்டிங்கில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் சொம்பு இவ்வளவு நாளாக தன்னை பிடித்த 7 நாட்டு சனியன் சனிரூப் இன்று பொன்னுசை பிடித்து விட்டான், என்னை பிடித்த கழிப்பு நீங்கிவிட்டது என உற்சாகத்தை தெரிவித்தார். இது தவிர பேஸ்புக்கில் தனது ரசிகர்களுக்காக ஃபேவரட் குத்து டான்ஸ் ஒன்று ஆடி ரிலீஸ் செய்திருக்கிறார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். தமிழகத்தில் நடக்கும் 5ஆண்டு கிரிக்கெட் லீக் போட்டியில் கிரீன் லீஃப் டீம் கேப்டன் மம்மி 68 ரன்னில் அப்போலோ கிரவுண்டில் ஆட்டமிழந்தார். அதற்கு பிறகு வைஸ் கேப்டன் பன்னீர் களமிறங்கினார். ஸ்டாலின் போட்ட பவுன்சரில் பன்னீரும் விக்கெட்டை இழந்ததால் சன்ரைசர்ஸ் மிகவும் உற்சாகமடைந்தனர். இதனையடுத்து சசிகலா களமிறங்கினார். அவரும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதால் அவரை பிசிசிஐ தடை செய்தது. இதேபோல் 93 ரன் அடித்துவிட்டு ஆட்டமிழக்காமல் செஞ்சுரி போட்டே தீர்வேன் என அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார் ரைசிங் சன் டீம் கேப்டன் மிஸ்டர் கட்டுமரம். வணிகச் செய்திகள். இன்றைய இரும்பு மற்றும் பித்தளைகளின் நிலவரம். துருப்பிடித்த இரும்பு கிராமிற்கு 1850 ரூபாயும் துருப்பிடிக்காத இரும்பு கிராமிற்கு 2200 ரூபாயாக விற்கப்படுகிறது. வானிலை அறிக்கை. மட்டனை 1 மணி நேரத்திலும் சிக்கனை 1/2 மணி நேரத்திலும் மீன் எறா போன்றவற்றைகளை 1/4 மணி நேரத்திலும் வேக வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்து வருவது காகித எழுத்து. காகித எழுத்துக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். காகித எழுத்து சூழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் காண்டவின் அன்பு வணக்கங்கள். பேபி ஸ்டார் சொம்பு தன்னோட பிள்ளைன்னு கரடி வழக்கு தொடர்ந்துருக்கு. இதற்கு இந்திய சட்டத்தில் இடம் இருக்கா? இது தொடர்பாக நம்மளுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க வழக்கறிஞர் வசந்தன் மற்றும் டாக்டர் தாமஸ். வசந்தன், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். கரடி வழக்கு தொடர்ந்துருக்கு, இதுக்கு இந்திய சட்டத்தில் இடம் இருக்கா? 1923 இதற்கான முதல் சட்டம் இயற்றப்பட்டது. ஐபிசி செக்ஷன் iPhone 6s படி அப்போதைய ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். இருந்தும் மிருக மனிதன் மீது வழக்கு தொடர்வது இதுதான் முதல் தடவை. ஆனா அதுக்கு முன்னாடியே தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல தேர ஏத்தனன்றதுக்காக மனுநீதி சோழ மேலேயே பசுமாடு கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்க. அதுவும் நம்ம நாட்டில் நடந்தது தானே? இருக்கலாம் சார், பட் பசுமாடுன்றது டொமஸ்டிக் அனிமல், இது வந்து வைல்ட் அனிமல் இல்லையா? அப்ப டொமஸ்டிக் அனிமல்ஸ் வழக்கு போட்டாதான் எடுப்பீங்க. அது அப்படி இல்ல சார். கரடியின் தரப்பு வாதத்தை விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. இருந்தாலும் ஏற்கனவே தீர்க்கப்பட வேண்டிய பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த மாதிரி வழக்குகளை விசாரித்தால் நீதிமன்றத்தின் நிலை, அதன் செயல்பாடுகள், நம் நாட்டின் வளர்ச்சி அனைத்தும் பாதிக்கப்படும். அதுக்கு முன்னாடி அந்த கரடி பெருந்தளவுல பாதிக்கப்படாதா? இந்த நியூஸ பாருங்க. அமெரிக்கால ஒரு கிளி ஒருத்தர பச்சை பச்சையா திட்டி இருக்கு. அவர் அந்த கிளி மேல வழக்கு போட்டிருக்காரு. இதுதான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி. இதே மாதிரி ஒரு விலங்கிய மனிதர் மேல வழக்கு தொடரக்கூடாது. இதைதானே பீட்டா, ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்பெல்லாம் விரும்புறாங்க. ஓகே, அடுத்தது நீதிமன்றம் டிஎன்ஏ ஆய்வு நடத்த முடிவு செஞ்சிருக்கு. யாருக்கு டிஎன்ஏ சோதனை செய்யறது? இது தொடர்பா டாக்டர் தாமஸ் அவர்கள்ட்ட கேட்கலாம். ஜுராசிக் பார்க் 1ஆம் விதிப்படி அந்த காலத்திலே டாக்டர் ஸ்பீல்பர்க் டைனோசரை கடிச்ச கொசுவோட பிளட்ல இருந்து டிஎன்ஏ எடுத்து திரும்பவும் டைனோசரை டிசன்டேஷனா உருவாக்குனாரு. அதே மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் இந்த டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட உள்ளது. கரடி கிட்ட இருந்து நம்மளால டைரக்டா பிளட் எடுக்க முடியாது. ஏண்டா டைனோசர் மாதிரி அதுவும் ஒரு வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அதை கடிச்ச கொசுவை மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நிறைய சிக்கல் இருப்பதால் இந்த வழக்கு திசை திரும்பவும் நிறைய வாய்ப்பு உள்ளது. ஓகே, அடுத்தது காதல் சூழ்ச்சியில் நடிகர் உலகநாதன் விமலஹாசனையும் கருஞ்சிருத்தை டிவானையும் வரவேற்கிறேன். உங்கள் இருவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள்.
இப்ப இருக்கிற தமிழ் சினிமா ரொம்ப மாறி கிடக்கு. ஒரு பக்கம் ஹீரோவே இல்லாம படம் எடுத்துட்டு இருக்காரு இயக்குனர் சங்கர், இன்னொரு பக்கம் மிருகங்களுக்கு பதிலாக மனிதர்கள் பயன்படுத்திட்டு இருக்காரு இயக்குனர் ராஜமௌழி. இதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு பரதநாட்டியன்ற பேர்ல பலாப்பழத்தை ஒண்டியா தின்னு ஒரு கும்பலை. இதை பத்தி உலகநாதன் விமலஹாசன் நம்ம கேட்கலாம். சினிமாவை உலகத்தரத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் இந்த மாதிரி நுட்பங்களை கையாளுவதில் தவறில்லை. நான் எடுத்த ஹேராம் படமும் அதுபோன்று ஒரு முயற்சி தான். சார், நான் ஹேராம் படத்தை பத்தி பேசல, ஹீரோவே இல்லாம படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இது தமிழ் சினிமாவை பாதிக்காதான் தான் கேட்டேன். இதை பத்தி திரு டிமாண்ட கேட்கலாம். நல்ல கருத்துக்களை முன் வச்சு யார் படம் எடுக்கிறா? அவங்கள்ட்டே காசை வாங்கிட்டு அவங்களே குழப்பிடுறாங்க. எவன் தேட்டருக்கு வருவான்? வரமாட்டான். சமுதாயத்தை பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. இந்த மாதிரி பேசியதான் இவர் தம்பி மாதவன் மார்க்கெட்டை கெடுத்தாரு. என்னது? நான் மார்க்கெட்டை கெடுத்தனா? என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? மன்மதனம் போய் நல்ல தம்பியெல்லாம் யாரு படம்? அதுல மாதவனை மண்ணாக்குன பத்தாதா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. சபையில் நாவை அடக்கி பேச வேண்டும். மன்மத நம்பு படத்தை எடுத்தது நான் அல்ல, ஏஎஸ் கவிக்குமார். முதல்ல உங்க வாயை அடக்குங்க. அமலாவை பார்த்தா பாயிறது, அம்பிகாவை பார்த்தா பாயிறது, ஆண்ட்ரியாவை பார்த்தா பாயிறது. இதை பாக்குற சின்ன சிறுசுங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போயிருக்காங்க. என் படத்தை விமர்சனம் செய்ய எவருக்கும் தகுதி இல்லை. என் படத்தின் இயக்குனர்கள் விரும்புவதை செய்ய வேண்டியது என் கடமை. இருந்தாலும் உங்க பட டைரக்டர்ஸ் எல்லாம் உப்புக்கு தானே யூஸ் பண்றீங்க, அதான் உண்மை. ஓகே, கேள்விக்கு வரேன். சினிமாவின் மாற்றம் வளர்ச்சியா பின்னடைவா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய. நிச்சயமாக வளர்ச்சி தான் என்று ஆணித்தரமாக கூறுவேன். எதியா வளர்ச்சி? ஹேராம் படத்துல ராணி முகர்ஜி டிக்கியே கிடைச்சாரா, அது வளர்ச்சின்னு சொல்றியா? என்னையா பதில் இது? ஓகே ஓகே. நடிகர் புன்னசை பிடித்து ஆட்டும் சனி பற்றி தெரிந்து கொள்ள திரு தாடி ஜோசியர் சீர்காழி சிகாமணி அவர்களை காகித எழுத்து சூழ்ச்சியில் வரவேற்கிறேன். நடிகர் புன்னஸ் கொஞ்ச நாளா ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவருடைய ஜோதிட கட்டங்கள்லாம் என்ன நிலையில இருக்கு? புன்னஸோட கைரேகை கிடைச்சா ஈஸியா சொல்லிடுவேன். இதுல கைரேகையோட ஸ்கேன் காப்பி இருக்கு, இந்தாங்க. இந்த கைரேகைப்படி சனியன் என்கிற சனியோட உச்சத்துல உட்காந்து சாங்க நல்லா போட்டுட்டு இருக்காரு. சோ இனி 7.5 வருஷத்துக்கு இவரோட பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். இந்த சனி குடும்ப வெளியே வந்ததுனால இவரை விட்டாலும் இவர் குடும்ப விற்பனர்களை அவ்வளவு சீக்கிரம் விடாது. அந்த பாதிப்பு இவருக்கு உண்டு இல்லையா? இந்த அளவுக்கு வீரியமான சனியை எப்படி சார் இவரை பிடிச்சது? அதை கண்டுபிடிக்கணும்னா இதற்கு முன்னாடி திரையுலகில இதே போல பாதிக்கப்பட்ட நடிகர் நடிகையோட கைரேகை கிடைச்சா ஈஸியா சொல்லிடுவேன். இதுல 4-5 பேருடைய கைரேகை இருக்கு, இத பாருங்க. இடியாரோட கைரேகை பின்னால பாருங்க, நேம் எழுதி இருக்கும். இது நடிகர் சொம்போட கைரேகை. இங்கேதான் இந்த சனி நன்றாக வலுப்பெற்றிருக்கு. இவரை தான் இந்த சனி என்கிற சனி ரூட் சென்ற வருடம் முழுவதும் நல்லா ஆட்டி படைச்சிருக்கு. பின்பு அங்கிருந்து அப்படியே இங்க ஜம்ப் ஆகி இந்த வருடம் இவர்கிட்ட வந்திருக்கு. இவரை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சனி என்கிற சனி ரூட் உருவானதே இங்கிருந்து தான். உருவான இடத்துக்கே மீண்டும் ரிட்டர்ன் ஆனதுனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, மீண்டும் காகித எழுத்து சூழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காண்டேவின் அன்பு வணக்கங்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேற ஏதாவது நல்ல சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இது போன்ற தேவையில்லாத வீடியோஸ்க்கு மட்டும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.